எல்லோருக்கும் வணக்கம். இது இன்றைய அப்டேட். அதாவது 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், நேற்றைய காணொளியில் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த ஈரான் டேங்கர் கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா இந்த சிரிக் தீவுகள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான் மீண்டும் பஹ்ரைன் மற்றும் குவைத் பகுதிகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை நோக்கி தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பிற்பாடு இன்று மீண்டும் ஈரான் எம்டி கிகு என்ற கப்பல் மீது தாக்குதலை நடத்தியதாக யுகே எம்டிஓ என்ற பிரித்தானியாவின் கடல்சார் அமைப்பு தெரிவித்திருந்தது. அந்த கப்பலின் பிரிட்ஜ் பகுதி சேதமடைந்ததாகவும், எனினும் கப்பலில் உள்ளவர்களுக்கு காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்று அது தெரிவித்திருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதில் 2 பகுதிகளாக, அதாவது அமெரிக்க மேற்குலக நாடுகளின் திட்டம் என்னவென்றால் பிரித்தாளுவதுதான் அவர்களின் திட்டம். எங்கேயும் பிரிவுகளை ஏற்படுத்தும். இங்கு 2 பிரிவுகளாக்கி இருக்கிறார்கள். ஒன்று ஓமான் கடல் வழித்தடம், மற்றது ஈரான் கடல் வழித்தடம். இப்ப 26ஆம் தேதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது நேற்று, அதாவது கிட்டத்தட்ட 7 கப்பல்கள் போயிருக்கின்றன. அதில் 3 கப்பல்கள், 3 VLCC என்ற கப்பல்கள் பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள், கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல் எண்ணெய்களை கொண்டு செல்லக்கூடியவை. அவை 3 VLCC ஓமான் வழியூடாக போயிருக்கின்றன. 4 கப்பல்கள், அதாவது 2 கப்பல்கள் பிட்டுமென் என்ற பொருட்களை ஏற்றி செல்வது, இந்த தார், ரோட்டுகளுக்கு பயன்படுத்துகிற தார், அது போன்ற பொருட்கள். ஒரு கப்பல் VLCC, அது மிக பெரிய கப்பல். 2வது கெமிக்கல் ப்ராடக்ட் கப்பல். 4 ஈரான் பாதைக்கூடாக சென்றிருக்கின்றன. ஓமானுக்குள்ளால் சென்ற 3 கப்பல்களும் அமெரிக்காவால் தடை செய்யப்படாத கப்பல்கள். ஈரானுக்குள்ளால் சென்ற 4 கப்பல்களில் 2 கப்பல்கள் தடை செய்யப்பட்ட கப்பல்கள், 2 தடை செய்யப்படாத கப்பல்கள். அப்ப இவ்வாறு பிரிப்பதால் ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் அந்த பிரசன்னத்தை தடுப்பதற்கு, அதாவது இல்லாது செய்வதற்கு அமெரிக்கா முற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்று ஈரான் மீண்டும் ஒரு கப்பலை தாக்கி இருக்கின்றது, ஓமான் வழித்தடம் ஊடாக சென்ற கப்பலை. அதற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானை தாக்கி இருக்கின்றது. ஈரான் 3 தீவுகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஹுசேன் தீவு, சிரிக் பகுதி, அதாவது ஹோர்முஸ் நகர பகுதிகளை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. 10 இடங்கள் தாக்கப்பட்டதாக மத்திய கட்டளை மையம் சென்ட்ரல் கொம் தெரிவித்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஈரான் பஹ்ரைன் குவைத் பகுதி மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. பஹ்ரைன் குவைத் பகுதியில் சைரன்கள் ஒலித்ததாகவும், பஹ்ரைன் அரசு மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் பஹ்ரைனும் குவைத்தும் தாங்கள் இந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விட்டதாக, ஆளில்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த பஹ்ரைன் மனாமா பகுதியில் இருந்து வெளிவந்த காணொளியை பார்த்தால் பல கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதை அவர்கள் கூறுகிறார்கள், அமெரிக்காவின் பெட்ரியாட் ஏவுகணை தவறி விழுந்ததால் ஏற்பட்ட சேதம் என்று கூறுகிறார்கள். எல்லாவற்றையும் அடிக்கடி அவர்கள் மறைப்பதுண்டு. அதே சமயம் ஈராக் பகுதியிலும் இப்போது பல பதற்றமாக இருப்பதாக கூறப்படுகிறது. கிரீன் சோன் எனப்படும் அமெரிக்க தூதரகங்கள் இருக்கின்ற பகுதிகளில் பெருமளவான படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது ஈராக்கில் ஈரான் ஒரு கடுமையான பிடியை வைத்திருக்கின்றது. ஈராக்கில் அவர்களால் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஈரான் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக
இந்த ஐசிசி, அதாவது அனைத்து மன்னிக்கவும் ஐஆர்ஜிசி, ஈரான் புரட்சிகர இராணுவ பிரிவு என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இன்று இரவு 27ஆம் தேதி இரவு அதாவது இந்த ஐஆர்ஜிசி வந்து தாங்கள் இந்த குவைத் மற்றும் பஹ்ரைன் பகுதி மீது தாக்குதல், கூட்டு ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமான தாக்குதலை நடத்தியதாக அது பொறுப்பேற்றிருக்கின்றது, தாங்கள் நடத்தியதாகவும். இது அதாவது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால், இப்ப அமெரிக்கா தாக்கியதற்கு பதிலடியாக தாங்கள் தாக்கியதாகவும், இந்த தாக்குதல் தொடர்ந்தால் போர் நிறுத்தம் முற்றாக முறியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த அறிக்கையின்படி வந்து காலை 5 கடலோர நிலைகள் மீது, அதாவது இன்று காலை தங்களின் 5 கடலோர நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்குள் ஐஆர்ஜிசியின் விண்வெளி மற்றும் கடற்படை பிரிவுகள் வந்து 8 இலக்குகளை தாக்கியிருப்பதாகவும், இதில் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமான தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள மினா சல்மானில் இருக்கும் 5ஆம் கடற்படை தளம் ஆகியவற்றை அவர்கள் தாங்கள் தாக்கியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த அதாவது இந்த தாக்குதல்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதாவது இந்த 5வது கடற்படை தலைமையகம் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஹோமோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தங்களிடமே உள்ளதென்று கூறியிருக்கின்ற ஈரான் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை, ஈரானிடம் இது இருப்பதையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கோள் காட்டுவதாக கூறியிருக்கின்றது. அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அனைத்து செயல்முறைகளையும் நிறுத்துவதாக கூறும் ஒப்பந்தத்தின் 1வது பிரிவை அமெரிக்கா மீறிவிட்டதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இது முழு ஒப்பந்தத்தையும் மீறி வெளியேறுவதற்கான ஒரு அச்சுறுத்தலாகும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே இந்த தாக்குதல் குறித்து, இன்று இடம்பெற்ற இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரி லாரி ஜான்சன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த குண்டு வீச்சுக்களை அமெரிக்கா தொடர்ந்து நடத்துவதன் மூலம் அமெரிக்கா வந்து ஒரு எரிபொருள் நெருக்கடியை, தனக்குத்தானே ஒரு எரிபொருளை நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், வாஷிங்டன் ஒவ்வொரு முறை தாக்குதல் நடத்தும் போதும் ஈரான் அதை விட ஒரு படி மேலே சென்று பலமான பதிலடியை கொடுக்கிறது. அந்த ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அமெரிக்காவிடம் இனி உபரியாக இல்லாத விமான எரிபொருட்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னிட்டு நாங்கள் இங்கு கூறியிருந்தோம். கிட்டத்தட்ட 5 டேங்கர் விமானங்கள் வான்வெளியில் நின்றதாக. அந்த டேங்கர் விமானங்கள் மூலம்தான் அமெரிக்கா வந்து இந்த தனது தாக்குதல் விமானங்களுக்கான எரிபொருட்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அமெரிக்கா அதிக அளவான எரிபொருட்களை செலவிட்டு வருகின்றது. ஆனால் அந்த விமான எரிபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான தகமை குறைந்து வருகிறது என்று கூறியிருக்கின்றார். ஜெட் எரிபொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அதே கச்சா எண்ணெய் தான் டீசலையும் தயாரிக்க பயன்படுகின்றது. மேலும் அவரது எச்சரிக்கையின்படி என்னென்று சொன்னால், இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தினால் இறுதியில் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவது, பொது விமான போக்குவரத்தை தொடர்ந்து இயக்குவது மற்றும் பல்பொருள் அங்காடிகளுக்கு லொரிகள் மூலம் உணவுகளை கொண்டு செல்வது போன்ற போக்குவரத்து சாதனங்களுக்கான எரிபொருள் பற்றாக்குறையை கடுமையாக எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லியும், இந்த 3 சேவைகளுக்கும் தேவையான எண்ணெய்கள் இனிமேல் இருக்க போவதில்லை என்று சொல்லியும், கப்பல்கள் மீதான தாக்குதல் குறித்து மிகச்சிலரே தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதாவது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நடவடிக்கை என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஈரானும் ஓமானும் ஜூன் 24 அன்று இந்த நீரிணையில் ஒரு கூட்டு நிர்வாகத்துக்கான ஒரு கட்டமைப்பில் கையெழுத்திட்டிருக்கின்றன என்றும், தாக்குதலுக்குள்ளான கப்பல் இங்கிலாந்தின் கடல்சார் அமைப்பால் ஓமான் வழித்தடம் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதாவது இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்காக ஒரு வெளி தூண்டுதல் தான் இது என்றும் சொல்லியும், ஏனென்று சொன்னால் ஓமான் வழித்தடங்களினூடாக இவர்கள்
கப்பல்களை அனுப்புகிறார்கள். அதில் இங்கிலாந்தின் பங்கும் இருக்கிறது என்று சொல்லியும் அவ்வாறு அனுப்புவதுதான் தற்போதைய நிலையில் வந்து இந்த பிரச்சனையை தூண்டும் ஒரு செயல் என்று சொல்லியும். ஏனென்றால் ஈரான் கூறுகிறது தனது பகுதியினூடாகத்தான் கப்பல்கள் வர வேண்டும் என்று ஈரான் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதே இவர் சொல்றதன்படி பார்த்தால் என்னென்னு சொன்னால் ஈரான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறவில்லை. அது பேச்சுவார்த்தை நடத்தி உருவாக்கிய பொறிமுறையைத்தான் ஈரான் அமுல்படுத்தி வருகின்றது. என்றால் பொறிமுறையில் வந்து இவ்வாறு ஹோமூஸை பிரிப்பதோ ஓமான் பகுதிக்கால் செல்வதோ அல்லது ஈரான் பகுதிக்கால் செல்லாமல் தடுப்பதோ எதுவும் இல்லை. அதுதான் இந்த பிரச்சனை. அப்ப ஈரானின் பதிலடி தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்கா தாக்குதல்களுக்கு ஈரான் பதில் தாக்குதல்களில் ட்ரோன்களை தாக்கியிருப்பதாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டதாக அல்லது இடமறைத்து விட்டதாக சேதங்கள் ஏற்படவில்லை என்று இந்த அமெரிக்காவின் படைத்தலைமையகமோ அல்லது சென்ட்ரல் காம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்தை நன்கு அறிந்த ஒரு உள்ளக தகவல்களின் அடிப்படையில் பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தலைமையகம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களின் பாதுகாப்பு அரண்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அதாவது இறுதி நிலைப்பாடு அப்படியே இருந்தாலும் ஈரானை விட அமெரிக்காவுக்குத்தான் இந்த ஒப்பந்தம் அதிகமாக தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த தாக்குதல்களில் அமெரிக்கா இந்த படை தலைமையகமாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், இவர்கள் சொல்வது போல் இல்லை, கடுமையாக சேதமடைந்திருப்பதான் அவர் லாரி ஜான்சன் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இதில் வந்து அதாவது அமெரிக்கா மீண்டும் ஈரானை நோக்கி குண்டு வீசி இருக்கின்றது என்று இன்னொரு ஆய்வாளரான யார் என்று சொன்னால் அதாவது லெப்டினன்ட் கர்னல் அந்தோனி அகிலர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்று நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது குண்டை வீசி இருக்கின்றது. அதே கடலோர இலக்குகளையே தாக்கி இருக்கின்றன. இப்போ ஒரே பகுதியில் தான் இவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். அதுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இதில் ஒரு சந்தேகம் இருப்பதாக. இந்த தாக்குதல் வந்து உண்மையில் கப்பல்களுக்கு பதிலடியாக இல்லை, இது ஒரு வேறு நோக்கம் கொண்டது என்றுதான் அவர் கூறுகிறார். அதாவது இங்கு ஈரான் மீது அமெரிக்கா இன்று 27ஆம் தேதி குண்டு வீசி இருக்கின்றது. அதே கடலோர இலக்குகளை தாக்கி இருக்கின்றது. இது பதிலடி அல்ல, இது ஒரு தயாரிப்பு என்பதே லெப்டினன்ட் கர்னல் அகிலரின் கருத்தாக இருக்கின்றது. அதாவது தலைப்பு செய்திகளில் மக்கள் பலவற்றை தவற விடுகிறார்கள். ஆனால் அந்த செய்திகளை உன்னிப்பாக பார்த்தால் அதன் அர்த்தம் புரியும் என்று கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் ஓமான் வளைகுடாவில் உள்ள நீரிணையில் நுழைவாயிலில் இருக்கின்ற இந்த சிரிக், ஹெஷம் மற்றது பந்தர்ஹாங் ஆகிய இடங்களுக்கு அருகிலுள்ள ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை தான் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தாக்கி கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார். அதாவது கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், ரெடார், கண்ணிவடிகளை பதிக்கும் மையம், மற்றது பழைய ஹெஷம் விமான தளம், இவைதான் மீண்டும் மீண்டும் தாக்கப்படுகின்றன. இந்த ஈரான் கூறிய தகவல்களின் அடிப்படையில் கூட சிரிக் பகுதியில் இருக்கின்ற டெலிகம்யூனிகேஷன் டவர் தாக்கப்பட்டதாக கூறியிருக்கின்றது. அதாவது இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் அந்த இலக்கு அமைப்பு ஒரு தற்காலிக பதிலடியாக தெரியவில்லை. அவர்கள் இந்த இலக்குகளை தேர்ந்தெடுத்து திருப்பி தாக்குகிறார்கள். அது ஒரு தற்காலிகமாக பதிலடியாக தெரியவில்லை என்றும், மாறாக ஒரு பெரிய நடவடிக்கைக்கு நிலைமைகளை உருவாக்கும் முன் திட்டமிடப்பட்ட ஒரு தொகுப்பாகவே தெரிகிறது என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஈரான் சில பகுதிகளை பலவீனப்படுத்திவிட்டு ஒரு பெரிய நடவடிக்கையை தொடங்குவதற்கு ஆயத்தமான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை அவர்கள் செய்கிறார்கள் என்று அகிலர் கூறியிருக்கின்றார். இந்த சமச்சீரற்ற தன்மையை கூர்மையாக பார்த்தால் அமெரிக்கா ஒரு ட்ரோன் மூலம் கப்பலின் இயந்திர அறையை செயலிழக்க செய்யும் போது மேற்கத்திய ஊடகங்கள் அதன் கடல் வழி பயண சுதந்திரத்தை நிலைநாட்டும் ஒரு துல்லியமான தாக்குதல் என்று அழைக்கின்றன. ஆனால் ஈரான் அந்த சிங்கப்பூர் எண்ணெய் கப்பலுக்கு அதே செயலை செய்யும் போது அது ஈரான் கப்பலை தாக்கியது என்று இந்த ஊடகங்கள் எழுதுகின்றன. ஆனால் ஒரே செயல்தான் இருவரும் செய்கிறார்கள். இது இரண்டு செயல்களுக்கும் இடையிலான தலைப்புகள் வேறுபாடாக இருக்கின்றது.
மேலும் அந்த கப்பல் ஈரான் அறிவித்த வழித்தடத்துக்கு வெளியே பயணித்துக் கொண்டிருந்தது என்றுதான் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கான காரணம் என்ன என்பதையே அவர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார் என்று சொன்னால், ஹோமூஸ் மீதான ஈரானின் உறுதிப்பாட்டு அசைக்க முடியாதது, எனவே இந்த தாக்குதல்களை அதை மாற்றாதென்றும், அதாவது லெபனானில் இருந்து இஸ்ரேலை வெளியேற்ற முடியாது என்பதை வாஷிங்டன் அமைதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே அதற்கு பதிலாக தெஹ்ரான் மீது ஒரு துருப்புச்சீட்டாக விளங்கும் ஒரே திறனை குறைத்து ஈரானின் செல்வாக்கை கைப்பற்ற அவர்கள் முயல்கிறார்கள். அதாவது இஸ்ரேலை லெபனானிலிருந்து வெளியேற்ற முடியாது. அதாவது அதை என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் அமெரிக்காவின் சொல்லை கேட்காது. எனவே இஸ்ரேலை அப்படியே விட்டு ஈரானில் ஒரு தாக்கி பார்ப்போம், சில சமயங்களில் வெற்றி பெறுகிறதா என்று இதை செய்வதாகத்தான் அவர் கூறுகிறார். அப்ப இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இதுல இந்த போர் நிறுத்தத்தின் தற்போதைய நிலை என்ன? அதாவது MOU என்ற மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்றது. அதாவது இது அதன் நிலை என்ன என்றதான், அதாவது 8வது நாள் அந்த அது கையெழுத்திடப்பட்டு 8வது நாளுக்குள் எத்தனை முறைகளோ தாக்குதல் நடைபெறும். கிட்டத்தட்ட 3-4 முறைகளுக்கு இருதரப்பும் தாக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த 8வது நாளில் அதன் நிலை என்னவென்று சொன்னால், லெபனான் மற்றும் பலஸ்தீன போரும் ஆக்கிரமிப்பும் தொடர்கின்றன. ஒப்பந்தத்தின் 1வது மற்றும் 13வது சரத்துக்கள் தொடர்ந்து மீறப்படுகின்றன. 8வது நாளாக மீறப்படுகின்றன. சரி, 2வது என்ன? அதாவது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 14 அம்சம் அந்த 8 நாட்களில் நடைபெற்றது என்ன? ஒப்பந்தம் கடைபிடிக்கப்பட்டதா அல்லது சீரழிக்கப்பட்டதா? அதைத்தான் கூறுகிறோம். 1வது, லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் இடம்பெறுகின்றது. அதாவது இது என்னத்தை குறிக்கிறது என்றால், ஒப்பந்தத்தின் 1வது 13வது சரத்துக்கள் மீறப்படுகின்றன. 2வது, ஹோமூஸ் நீரிணை எதுவித கட்டணமுமின்றி போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. அது முதலில் திறக்கப்பட்டிருந்தது. ஈரான் கப்பல்கள் முற்றுகை பகுதியை தாண்டி செல்கின்றன. அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் ஈரானின் முடக்கப்பட்ட நிதிகளை இதுவரை விடுவிக்கப்படவில்லை. அதாவது $12 பில்லியன் 6 பில்லியன் டாலர்களாக $12 பில்லியன் விடுவிப்பதாக கூறுகிறார்கள். உண்மையாக $24 பில்லியன் அது இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதாவது இது 11வது சரத்தை மீறும் செயல். எண்ணெய் மீதான தடைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அதாவது ஈரான் எண்ணெயை விற்கலாம், அதற்கு ஈரான் மீதான தடைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டாலும் அதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. ஈரான் அதிகாரிகள் மற்றும் அந்நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன. ஈரான் கூறியது அந்த பிராந்தியத்தில் தனக்கான அச்சுறுத்தல்களை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன. இது 3வது பிரிவின் மீறல் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக, அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளினால் ஈரானுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அதாவது அமெரிக்கா கூட ஈரான் மீது தாக்குதலை நடத்துவோம், ஈரானை அழிப்போம் அன்றுதான் ட்ரம்ப் என்று திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இஸ்ரேலும் அதனைத்தான் கூறுகின்றது, பல்வேறு நாடுகள். இது இந்த சரத்தின் 1வது மற்றும் 3வது பிரிவுகளின் மீறலாகும். அடுத்ததாக, ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்திற்கு முரணாக சுவிட்சர்லாந்தில் ஒப்புக்கொண்டபடி சென்ட்கொம் மற்றும் IRGC இடையிலான தகவல் தொடர்புகள் வழிமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, ஈரானின் நிலப்பரப்புக்குள் இருந்த இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தின் மீறலாகும் என்று கூறப்படுகின்றது. இதனிடையே ஈரான் இராணுவத்தின் தலைமை பிரிவு, அதாவது அல் அன்பியா என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் நோக்கி செல்லும் வழியில் அண்டை நாட்டு வான்வெளியில் இஸ்ரேலிய இராணுவ விமானங்கள் இருப்பது ஒரு ஆபத்தான செயல் என்றும், இது இஸ்லாமிய குடியரசான ஈரானுக்கு நேரடி அச்சுறுத்தலாகும் என்று சொல்லியும், இஸ்ரேலை கட்டுப்படுத்த அமெரிக்கா தவறினால் தனக்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஈரான் பொறுத்து கொள்ளாதென்றும்,
அத்துடன் அதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமை ஈரானுக்கு உள்ளதென்றும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. நியாயமான அதாவது இந்த லெபனான் அரசாங்கத்திற்கும் லெபனான் அரசாங்கத்தை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு லெபனானில் உள்நாட்டு போரை தொடங்குவதற்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக சிரியாவை சேர்ந்த போராளிகளை லெபனானுக்குள் போரில் ஈடுபடுத்துவதற்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெபனானிலும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உடன்பாட்டுக்கு எதிராக லெபனானில் வந்து ஹிஸ்புல்லாக்கு ஆதரவானவர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் ஈரான் வந்து இந்த காசா பகுதியில் இன்றும் குண்டு தாக்குதல் இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் இன்றும் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த போர் வந்து ஒரு முடிகிற தருவாயில் இல்லை. மீண்டும் இந்த போர் ஒரு உச்சமாக நடைபெறக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த 2 படைத்துறை அதிகாரிகளின் கருத்துக்களின் அடிப்படையில் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானை பலவீனப்படுத்துவதற்கும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டு இந்த ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றி விட்டால் அதற்கு பிறகு ஈரானின் கதையை முடித்து விடலாம் என்ற ஒரு திட்டத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தாட் ஏவுகணைகளை கூட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதன் உற்பத்தியை அதிகரித்திருக்கிறது அமெரிக்கா. அதே சமயம் இஸ்ரேலில் இருக்கின்ற அதாவது இஸ்ரேல் துருப்புக்கள் லெபனானுக்குள் ஊடுருவியுள்ள இஸ்ரேலிய துருப்புக்களை மீளப்பெறுவது வந்து இஸ்ரேலுக்கு படைத்துறை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்கா அதனை கைவிட்டு விட்டது போல் இப்போது தெரிகிறது என்றும், சில சமயங்களில் அது ஒரு தற்காலிகமாக அதை கைவிட்டு விட்டு இப்போது ஈரான் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். ஈரான் என்ற இந்த போருக்குள் தனது கூட்டணி நாடுகளை, ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், நேட்டோவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், இந்த நாடுகளை ஒருங்கிணைத்து அடுத்த ஒரு வலிமையான தாக்குதலை செய்து பார்த்தால் என்ன என்ற ஒரு நிலைக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கின்றது. ஆனால் ஈரான் இதற்கும் தயாராகவே இருக்கின்றது. இன்று பஹ்ரைன் பகுதியாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதல்களின் சேதம் இல்லை என்று அவர்கள் எல்லாவற்றையும் இடைமறித்ததாகத்தான் கூறுகிறார்கள். ஒவ்வொரு தடவைகளும் அவர்கள் அப்படித்தான் கூறுவதுண்டு. ஏனென்று சொன்னால் பின்னர் ஓரிரு நாட்கள் முடிய இந்த உளவு தகவல்கள், செய்மதி தகவல்களின் அடிப்படையில் அங்கு இடம்பெற்ற சேதங்களை எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது தாங்கள் அத்தனை ஏவுகணைகளையும் இடைமறித்ததாக கூறினாலும் பிறகு அவர்கள் சொல்வது என்னென்று சொன்னால் ஏவுகணை சிதறல்கள் வீழ்ந்தன, அல்லது ஏவுகணைகளின் தங்களால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் தவறி வீழ்ந்தன என்றுதான் கூறுவார்கள். இன்றைக்கு மனாமா பகுதியிலும் அந்த இடங்கண்ட படங்கள் போட்டிருக்கிறார்கள். பெருமளவான ஒரு வீதி முழுக்க கற்குவியல்களாகத்தான் இருக்கின்றன. பெட்ரியாட் ஏவுகணை வீழ்ந்தது என்று இப்போது அவர்கள் கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக ஈரான், அதாவது இந்த அமெரிக்கா மீண்டும் 10 இடங்களை தாக்கி இருக்கின்றது. ஈரான் பதிலடியை கொடுத்திருக்கின்றது. ஆனால் ஈரானின் பதிலடி மேலும் விரிவாக்கம் அடையலாம் என்றுதான் கூறப்படுகிறது. ஈரான் ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீண்டும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் இதே சமயம் அமெரிக்கா என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் தங்கள தாக்குதல் நடவடிக்கை முடிந்துவிட்டது, இப்படித்தான் அவர்கள் கூறுவதென்று. தாக்கி அழித்து விட்டு உடனடியாகவே கூறுகிறார்கள், நாங்கள் எங்கள் நடவடிக்கையை முடித்து விட்டோம் என்று. ஆனால் இதற்கு ஈரான் என்ன பதிலை போகிறது என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் அல்லது இந்த தற்காலிக ஓய்வு என்பது விரைவில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஏது நிலைகள் தான் காணப்படுகின்றது. மிகுதியை நாங்கள் நாளைய காணொளியில் பார்ப்போம். நீங்கள்
இந்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பினால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.